கொளத்தூரில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். புதுச்சேரியை விட்டு நகராமல் 6 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் நீடிக்கும் பெஞ்சல் புயல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்காமல் புதுச்சேரி அருகே நிலப்பரப்பின் மேல் புயலாக நீடிக்கிறது. அடுத்த 6 மணி நேரத்தில் புயல் மேற்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும். விழுப்புரத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம். புயலால் புதுச்சேரியில் இடைவிடாமல் கொட்டி தீர்க்கும் கனமழை. வரலாறு காணாத மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் புதுச்சேரி. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை எட்டியது. கனமழையால் ஏரிக்கு நீர்வரத்து 4217 கன அடியாக அதிகரிப்பு. பெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத கனமழை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. பெஞ்சல் புயலால் திருவாரூரில் பலத்த காற்று. 100 ஆண்டுகள் பழமையான மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பிய திசையெல்லாம் வெள்ளக்காடு. கடந்த 24 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்த 47 சென்டிமீட்டர் மழையால் குடியிருப்புகள் மூழ்கின. வேலூர் அருகே கனமழையால் உத்தர காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் கரையோர கிராமங்களில் தரைப்பாலத்தை தாண்டி கரை புரண்டோடும் வெள்ளம். விழுப்புரம் அருகே வேடூர் அணையில் இருந்து மீண்டும் 36,000 கன அடி தண்ணீர் திறப்பு. கரையோரம் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இரண்டாவது நாளாக வெள்ளத்தில் மிதக்கும் சோழவரம் சுங்கச்சாவடி. தண்ணீரில் மூழ்கி வாகனங்கள் பழுதடைவதால் வாகன ஓட்டிகள் அவதி. பெஞ்சல் புயலால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனமழை. 10 ஏக்கருக்கு மேல் சோள பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. செங்கல்பட்டு அருகே ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையில் உடைப்பு. சூனாம்பேடு அடுத்த புதுப்பட்டில் விளைநிலங்களில் மழைநீர் புகுந்து நெற்பயிர்கள் சேதம். மகாராஷ்டிராவில் வரும் 5ஆம் தேதி பதவியேற்கிறது பாஜக கூட்டணி அரசு. புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து நாளை முக்கிய முடிவு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் 5வது சுற்று போட்டி. இந்திய வீரர் குகேஷ் மற்றும் டிங்லிரன் இடையிலான ஆட்டம் டிராவில் முடிந்தது. சர்வதேச வர்த்தகத்துக்கு டாலருக்கு பதிலாக புதிய கரன்சி உருவாக்க பிரிக்ஸ் அமைப்பு முயற்சி. 100% வரி விதிக்கப்படும் பிரிக்ஸ் அமைப்புக்கு டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்.